சமையலறையே ஆரம்பிக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரி பிரியாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். பரோட்டாக்கு தேவையான மைதா மாவு 1 கிலோ மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். அதில் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் சுட வச்ச எண்ணெய் நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். அந்த எண்ணெய் சுட வச்ச எண்ணெய் ஊற்றுறதுனால பரோட்டா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சது கூட நிறையா எண்ணெய் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நம்ம எவ்வளோக்குள்ள எண்ணெய் ஊற்றி அப்பப்போ அடித்து ஊற வைக்கிறோமோ பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இப்போ நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மாவில் போட்டு பிசைஞ்சு ஊற விட போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். திருப்பி மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ஊற வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் எடுத்து பார்த்தேன். மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இப்போவே எடுத்து போடணுன்னாலும் போடலாம். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour ஊற வைக்கணுன்னாலும் ஊற வைக்கலாம். ஊற விடக்குள்ள கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிங்கனாக்கா நம்ம பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1.5 hours ஊறிடுச்சு. நான் ஈரத்துணி போட்டு மூடியிருந்தேன். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். நான் அது மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டி வச்ச மாவை இப்போ நம்ம உங்ககிட்ட பூரிக்கட்டை இருந்தால் பூரிக்கட்டையிலே நல்லா நீங்கள் உருட்டிக்கலாம், நல்லா மெலிசாக. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு வச்சு அது மேலே ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டை எடுத்து வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த உருண்டை எடுத்து வச்சு கையாலே நீங்கள் ரொம்ப மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். கையால் உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பூரிக்கட்டை வச்சு உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க மாவை. இப்போ பாருங்கள், நல்லா மெலிசாக நான் திரட்டிட்டேன். இப்போ நான் முன்னாடி ஒரு ஃப்ளாப் பின்னாடி ஒரு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன் மாவை. நீங்கள் இழுத்து கூட மடிக்கலாம். ஏன்னா இது மைதா மாவுன்றதுனால உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவுலேயும் நீங்கள் செய்யலாம். இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே உள்ளார அப்படியே ரவுண்டாக நம்ம கொண்டு அந்த எட்ஜை மட்டும் நம்ம ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டு நீங்கள் கையாலே நல்லா எண்ணெய் முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நீங்கள் கையாலே உங்கள் கையாலே உள்ளங்கை சொல்லுவோம் இல்லையா, அதால் கூட நீங்கள் அழகாக ப்ரெஸ் பண்ணி அழகாக சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வருது. அங்கே பாருங்கள், அந்த லேயர் தெரியுது பாருங்கள், நல்லா லேயர் பாருங்கள், நமக்கு அந்த ஃப்ளாப்பை தெரியுது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கையாலே நீங்கள் அழகாக செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி 2 செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அந்த லேயர் தெரியுது பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் நம்மளும் செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கல்லில் 2 பக்கமும் அழகாக சுட்டு எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். பரோட்டாவை நான் ஸ்டார்டிங்கில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இதை பாருங்கள், நீங்கள் கையால் இங்கேயே கூட கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் 2 பக்கமும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்னு சொல்ல முடியாது, மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நான் அதுவும் திருப்பி மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேகட்டும். ஏன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளார வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அந்த ப்ரௌன் அந்த டாட்டாக வந்துடுச்சு. முன் பக்கமும் வந்துடுச்சு, பின் பக்கம் வந்துடுச்சு, உள்ளாரி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சங்கர் பிரியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.